இந்த வேடு விளக்கில் பிறந்தவன் குலத்தோ என்று உள்ளடாமல் ராஜ்ய உலகிலே பிறந்தவர். ராஜ்யத்தை பரிவாரம் செய்து கொண்டு வருகிறீர். ராவண சம்காரம் முடிந்து ஓராண்டு சிறப்பாக ஆட்சி விட்டு வருகிறேன். இந்த காலகத்திற்கு வந்து எனக்கு கண்டது மட்டும் இல்லாமல் என் குடிகளுக்கு வந்து நான் கொடுத்த தேவாமரத்தை விட அன்போடு தந்த அந்த தேனும் திணைமாவும் சிறப்பாகவே இருந்து சரி ஐயனே சொல்லுங்க. எப்போது நினைத்தாலும் சரி என் கண் முன்பதாக வந்து எனக்கு காட்சி தர வேண்டும். எப்ப நினைக்கிறோமோ நாங்க ரெண்டு பேரும் உடனே வந்து காட்சி நல்லா காட்சி ராமனை நம்பி கெட்டோர் இதுவரை இல்லை, நம்பாமல் கெட்டோர் பரவுது. என்னை நம்பி விட்டீர்கள், நிச்சயம் வருவேன். உங்கள் ஆபத்தை தம்பி முதல்ல வார்த்தைகளை பேசுறேன். இனிமே நான் தப்பு தவறு செய்ய மாட்டேன். அவர் செய்தார் தண்டனை அம்பு போட்டுருவாரு. 14 ஆண்டுகள் கல்வி போட்டு போய் வகசாரி 14 ஆண்டுகால கண்விழிப்போடு இருந்து எவருமே வெல்ல முடியாது இந்திரஜித்தை வென்று கொண்டு குவித்தவர். அவன் பெற்ற சாபம் அது. ஆகையினால் 14 ஆண்டு காலம் உறங்காமல் அண்ணனோடு அண்ணனையும் அண்ணியும் பாதுகாப்பாக காத்தவர் இந்த இளைஞர். நிகரில்லா வீரர். எடுத்ததுக்கெல்லாம் கோபம் கொள்வார். அவரு பக்கமா நடந்து கொள் சரியில்லை என்றால் ஜபிக்க விடுவார், சுட்டுடுவார், பாடம் போட்டு பாடு விடுவாரா? என்ன பாடம்? அந்த பாடம் கிடையாது. கை வைக்கிறது அதோ வட்டப்பாரு. சகோதரி இங்குதான் இருக்கிறார் என்றே தெரியவில்லை. அவரை பார்க்க வேண்டும், அவரை வரவழைக்க வேண்டும். உனக்கு தெரிந்த சந்தேகத்தையும் பார்க்க வேண்டும். இருவரும் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி? முனிவர்களை போல் உருமாறி இருக்கின்றோம். இப்படிதான் அவர்களை சென்று பார்க்க வேண்டும். ராமா ராமா உள்ள எல்லாம் உள்ள கொஞ்சம் வச்சு எல்லாரும் மூக்க புட்டி குத்து கண்டிப்பாக எனக்கு இருக்கும் தமிழ் எல்லாம் முன்னால் மறந்து போயிடுமோ தெரிகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பக்கப்பான முதற்கே அன்னைய பிதாவும் முன்ன தள்ளி ஒதுக்கணும் செய்யறாங்க. காக்காக்கி 3 கால் என்று சொல்வார்கள். காக்காய்க்கு 3 காலா? கொடி போட்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் சளி முட்டி சாவாரே சாவார். கொடி தன்னை மடி வைத்து போடுவோட்டு இல்லை என்றால் கொடி தன்னில் இருக்குமட்டை மாயமாய் மறையும் அல்லோ. ஓசியில் கொடி வாங்கி நாசியில் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாமே. கூட வச்சிருந்தா எனக்கு கர்மம் தான் வந்து சேரும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லாதவர் நம் மண் உடையார். எப்படி இருக்கும்? ஒரு பகுதியில் போயிருந்தா கொசு செய்கிற பாடு சரி. அந்த ராமன் ஒரு நாள் வாழ்த்து என் குடிசைக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்தாய். நீ எப்பொழுது வந்து சென்றாயோ இன்று வரை மீண்டும்
கிடந்த பாசமும் பக்தியும் என் மீது அளவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் உன்னை காண வேண்டும் என்று நினைத்தால் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். இருந்தால் அந்த ராமவாணி பாடிக்கொண்டே இருக்கிறேன். என்று ஒன்றுமே தெரியவில்லை. சரி, சிறிது தூரம் சென்று பார்க்கலாமா? சென்று பார்க்க போகலாம் போகலாம் போகலாம். இருக்க வேண்டும். தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட நமது தவுசி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய கலை என்பவர்கள் நமது நாடக மன்றத்திலே லட்சுமணராக நடிக்கும் சிசுபாலன். ஓஹோ, சிசுபாலன் அவனை பாராட்டி இங்கே 101 ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். இந்த துட்டு நான் உண்மையாக அவருக்கு கொடுக்க மாட்டேன். நெத்தில போடுறது என்ன? நெத்தில போடுகிறது என்ன? திருநாமம். ஏமாத்தக்கூடாது. நாமத்துக்கு அர்த்தமே இருக்கிறது. 3 கோடு போட்டு நாம் சில பேர் நாம் போட்டு போய் சொல்லுவாங்க. தவறு. சத்தியம் தர்மம் மத்தியாவும் நாம் போட்டு கூட மாறலாம். இந்த சாங்கி பாடா போடான்றா என்ன தெரியுமா? இதுதான் நான் 3 வேதங்கள், 4 வேதங்கள். அது அந்த வேத பேரு 3 என்றால் சிவன், விஷ்ணு, பிரம்மா. இது 3 குறிப்பிட்டுதான் அது. படைத்தல், காத்தல், அடித்தல். இந்த முத்தொழிலுக்கு உரியதுதான் அந்த திரிசூலம் என்ற அமைப்போடு கொண்ட இந்த நாமம். சிவனும் விஷ்ணுவும் 2மே ஒன்றுதான். அவரவர் மனதுக்கு வேறுபாடாக திருப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எப்படி போட்டாலும் 3 தான், இப்படி போட்டாலும் 3 தான். ஆகையெல்லாம் 2மே அப்படிதான் பாரு. நல்ல மாடு வாங்கி கொடுறாலும் நம்பி வந்தா மாடலாம். நல்ல மாடு நீட்டா தூக்கு மாடா வாங்கி கொடுறானே. தூக்கு மாடு தான் கேட்டேன். தூக்கு போன சந்தைக்கு எப்படி சொன்னீங்க? பட்டு வந்தது 7 பேர் 4 பேர் தூக்கி சொன்ன பாரு. வச்சு கூட கொம்பு வச்சா சொன்ன தவறாவும் சரி.
நவராளி மாதிரி. அப்படியா? தாசம் தாசம் பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் நக்கு நக்குன்னா இங்க டேய், ஏன்பா இங்க வா. என்ன தெரிஞ்சுதா? விளக்குங்கள். நம்மை போன்ற ராம பக்தர் என்று சொன்னார் தாசத்தை பெற்றோம். தோசை, இட்லி, சாம்பார், பூரி. ஏய், இப்ப நீ எஜமானம் தாசம் பண்ணீங்க. என்ன தெரிஞ்சுதா? எங்களுக்கு 2 பேரும் சமமா இருக்குது. அப்ப சந்தேகம். அவங்களை வந்தால் பூ போன்ற மீண்டும் தாசம் செய்து மாற்றி கேட்டு நீ தான் முதல்ல மிச்சம் பண்ணி கட்டுப்படி ஜாஸ்தி விடு. அவனை போய் பார்த்தா சந்தேகம். சந்தேகத்தை ஒரு உறவாக விட்டு விடலாம். நீர் யார், எங்கிருந்து வருகிறீர், என்ன? எங்களை யார் என்று கேட்கிறீர்களா? ஆமாம். வடக்கே வெகு தூரம். வெகு தூரம். இமயம் இமயமலைச்சாரலிருந்து வருகிறேன். அந்த அடி துவாரத்திலிருந்து வெளி சுவாமிகளை என்ன மாற்று ஹரித்துவார். ஹரித்துவார் மாற்று அது கிடையாது. ஹரித்துவார் என்றால் அந்த சாரல் அல்லவா, இமயம் சாரல் என்று ஹரித்துவாரத்திலிருந்து அந்த ஹரிநாமத்தை துடித்து வருகிறார். நம் கர்மம் எல்லாம் போக வேண்டும் என்று பஜனை பாடி வருகிறார். நீங்க பஜனை பாட என்ன ஜோபி என்ன வச்சுக்கிறீங்க? என்ன இருக்கிறத கேட்கிறீங்களா? ஆண்டவனின் திருச்சனமும் நாம கட்டி கொண்டு வந்திருக்கின்றோம். நாம கட்டி முதலில் இவர் வணங்க வேண்டும். ஒரு கட்டி நான் மதிக்கிறேன். ஒரு கட்டி கொடுத்துடு. சுவாமி பாருங்கள், இவர்களுக்கு பாதவை செய்யலாம். நாம கட்டி நீட்டா தானே இருக்கோம். அவரா என்ன வேண்டும்? அந்த வெகு தூரத்தில் வருகிறார் அல்லவா, ஒரு பக்கத்தில் நாமகட்டியும் மறுபக்கத்தில் திருசனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கும் பக்தர்கள் எல்லாம் அல்லில் கொடுப்பார். அது மூர்த்தியாக வைத்துக் கொண்டு நீயே எனக்கு வேண்டும் என்றால் நாங்கள் கொடுப்போம். நீயே எடுத்து பூசுவா. சாமி அவர்கள் இந்த வயசுக்கு தேவையா? இதெல்லாம் அவர் சின்னசாமி, இவர் பெரியசாமி. அவர் தண்ணீர் கொடுப்பார், இவர் தண்ணீர் கொடுப்பார்.
பக்தர்கள் என்று சொல்கிறீர்கள். எனக்கு சந்தேகம் அதிகமாக கை கால்கள் எல்லாம் உனக்கிறோம். நம் கை கால்கள் எவ்வளவு கல்லாக தெரிகிறது. ஆமா, இந்த பூ மாதிரி தெரிகிறது. சந்தேகத்தை கேட்டு விட்டால் சுவாமி, உங்கள் மீது நறுமணம் இல்லை. நாங்கள் வரும்பொழுது பக்தர்கள் அனைவரும் எங்களுடைய பாதருக்கு பாத பூஜை செய்கிறார்கள். பாத பூஜை செய்து மலர்கள் கால் பூஜை பாத பூஜை பாத பூஜை. நான் ஒரு வார்த்தை கோழி சுத்தம் பாக்குறியா, வாத்து சுத்தம் பாக்குறியா? சரி ஐயா, சாமி அதிகமா பேசுறா. எனக்கு சந்தேகம் அதிகம் கொண்டிருக்கிறது. மஞ்சள் வாடை வருகிறது. மஞ்சள் வாடை வருகிறது. நமக்கு அப்படிப்பட்ட வாடை பக்தர்கள் அனைவரும் பாதை பூஜை செய்யும் போது எங்களுக்கு பாதை விடுவார். ஆமா போடா. நம்ம போய் கடையில் வாங்கி பூசி. சரி, நாங்கள் சென்று வரட்டுமா? நாங்கள் ஆண்டவனை சென்று வணங்கி விட்டு வருகின்றோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் வா என்றால் வருவார், போய் என்றால் போய் விடுவார். ஐயோ, ஆண்டவனை நேரில் காண்பிப்போம். நம்மளோட சக்தி உங்களுக்கு அதிகமாக என்ன சக்தியா? சக்தி சக்தி வா என்றால் விடுவார். வருவார். சமம் செய்தோம். ஒரு முறைதான் அந்த கடவுளை பார்ப்பதற்கு நாம் வாய்ப்பு இருக்கிறதில்லையே. இவர்கள் வாழ்ந்த வருவார் என்றால் இவர்களிடம் கைவசம் அவங்க கிட்ட அவ்வளவு மவுத்து இருக்குது. சைக்கிளுக்கு போட்டு காத்துட்டு மவுத்து கடவுளை காண வேண்டும் என்றால் ஏதாவது வழி. கடவுளை காண வேண்டுமா? கடவுளை காண வேண்டும் என்றால் முதலில் எங்களுக்கு ஒரு அறை வேண்டும். சொன்னதுமே எனக்கு மூத்தரம் வந்துட்டு அவ்வளவு நேரம் கேட்டுருந்தாங்க. என்னென்னவோ சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாத கேட்டோம் சொன்னாங்க. இப்படி அது அப்படி இப்படின்னு இப்ப கேட்டு என்ன பண்றாங்க அவங்க? சுவாமிகளே, தவறாக இருக்க வேண்டாம். அறை வேண்டும் என்றால் தனி ஒரு ரூம் வேண்டும். தனிப்போர் விடுதி ரூம் சாமி வைக்கணுமா, சாப்பாடு போடணுமா? உள்ள பேன் வைக்கணுமா? மின் விசிறி ஒரு பாய் இருந்து தலையணையா பார்க்க வேண்டும் அல்லவா? வெகு தூரத்திலிருந்து வருவார். ஒண்ணு தலை ஒண்ணு ஓய்வெடுப்பதற்காக பிறகு அப்படி இருக்கும்போது ஆண்டவனை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். எப்படியா ஒண்ணு உங்க சாயை காட்டுங்க. சாமியை காட்ட வேண்டும் என்றால் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வேண்டும். பாய், பழம், திராட்சை, பலா, வாழை, முக்கணி என்று சொல்லக்கூடிய பழ வகைகள் வேண்டும். எவ்வளவு வேண்டும்? சரி, வாழைப்பழம் தேவையா? சோலை வாழை ஓணுமா? சோலை வாழை, நேர் வாழை ஓணும்.
மரங்கள் எத்தனையோ வகையில் இருக்கிறது. ஓ செவ்வாய் அந்த பொறுப்பாய். சுவாமிகளே, பால் வேண்டும் என்று உரைத்தேன். எவ்வளவு வேண்டும் தெரியுமா? ஒரு குடம் வேண்டும். காய்க்கிறாய் இந்த காயணும் ஒரு குடம் பால், ஒரு குடம் பால் லிட்டராக மாற வேண்டும் என்றால் கடவுளை பார்க்க வேண்டும். கொடுப்பீர்களா? ஒரு தார் செவ்வாழை வேண்டும். மந்தன் வாழை வேண்டாமா? மந்தன் வாழை செவ்வாழை வளர்த்தா ஆண்டவனை காமிக்கிறேன். சரி, இதெல்லாம் போகட்டும். கற்பூரம் வேண்டும். எவ்வளவு? எப்படி 10 கிலோ கேட்பாரு எதிர்பார்த்து 10 கிலோ கல்பர் கண்டிப்பாக கேட்பாரு கட்டாயமாக. 50 கிலோ வேண்டும். 50 கிலோ கடை வைக்க போறீங்களா? இல்லை கோயிலில் படிக்கட்டில் உட்காந்து கடையில் வைக்க போறீங்களா? அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு ரூபாய் கற்பூரம். சரி, எப்படி செவ்வாழை ஒரு தாள், ஆப்பிள் 12, மாதுளை 12, திராட்சை 12 கிலோ. அனைத்து கேட்டுவிட்டு 1 ரூபாய் கற்பூரம் என்றால் இதுதான் ஒரு சந்தேகம். 1 ரூபாய் கற்பூரம் அப்படியே உங்களுக்கு ஆண்டவனை பார்க்க வேண்டுமா? அல்லது சேர்த்து இந்த பொருளை கொடுக்க போகிறீங்களா? ரொம்ப ரொம்ப கோபாக்காராக்கிறீங்க நீங்க. கோபம் அதிகமாக வருகிறது. ஆண்டவனை வா என்றால் வருவார், போய் என்றால் போய்விடுவார். கண்டுபிடிக்கிறார் சார். அவர் இருப்பது எங்களுக்கு ஏதோ ஏதாவது பக்கம் வந்து கொண்டு அவர் கண்ணை குத்தி விட்டு சரி இருவருமாக சேர்த்து காட்டி அவன் ஜூத்தல பார்த்து அது 9 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு நவகிரகங்களுடைய துணை கட்டிக்கிட்டா இதான் 9 சரி பெருசாமி பெருசாமி சின்சாமி சின்சாமி உள்ள வந்து கொஞ்சம் காமி காமியா தனித்து ஒரு அறை அங்குதான்